Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா கிராம உதவியாளர் வேலை. கண்டிப்பா எல்லாரும் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க ஆன்லைன்ல. அப்ளை பண்ற ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம சேனல்ல பத்தி போட்டுருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படினா எக்ஸாமினேஷனே வந்து பார்த்தா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சிச்சு. நிறைய நபர்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து பார்த்தா எழுதிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோல வந்து பார்த்தீனா என்ன ஒரு காரணத்துக்காக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒரு நேம் லிஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்டே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை எப்படி பார்க்கிறது உங்க மாவட்டத்துல உங்க தாலுகால வந்து எப்படி வந்து பார்க்கறது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் அதாவது உங்களுக்கு ஏன் வந்து ஹால் டிக்கெட் வரல ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு வந்து பார்த்தா அப்ளை பண்ணியிருந்தோம் ப்ரோ என்ன காரணத்துக்கே தெரியாம வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. யூசர் நேம் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் மொபைல் நம்பரும் போட்டா எங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து நாட் ஜெனரேட்டட்னு வருது எங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸும் ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அன்எம்ப்ளாயாக இருக்கீங்க இல்லை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கை கொடுக்கும். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிலேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் வந்து கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த கிராம உதவியாளர் வேலை வந்து எப்படி இருந்துச்சு இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் வந்து எல்லாருமே வந்து எப்படி வந்து அந்த 30 மார்க் வந்து எழுத முடியுமா எடுக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே இதை பற்றி ஒரு ஓவராலாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு வீடியோ வந்து நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. ஓகேங்களா? சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்டோடைய வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் தாலுக்கு வைஸ் அப்ரூவ்டு ரிஜெக்ட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்குள்ளார போகும். அதில் இப்போ உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவகங்கையில் அதாவது உங்கள் மாவட்டம் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மாவட்டம் சேலம்னு வச்சுக்கோங்களேன். சேலம் மாவட்டத்தில் எத்தனை தாலுகா இருக்கோ அந்த தாலுகா எல்லாமே உங்களுக்கு இந்த லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு தாலுகாவில் இருக்கீங்க ஏன் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நீங்கள் நேம் லிஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரைட் சைடில் வந்து ரிஜெக்ஷன் கேண்டிடேட்டோடைய லிஸ்ட்டும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆனக்கூடிய நபர்களுடைய கேண்டிடேட்டோடைய நேம் லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ரிஜெக்ஷனோடைய கேண்டிடேட்டோடைய பிடிஎஃப் லிங்க் லிஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அதில் நேம் லிஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேண்டிடேட் எடுத்துக்கலாம் சர்மிளா அப்படிங்கிறவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபாதர் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்டஸ் வந்து ரிஜெக்டட் என்ன காரணத்துக்காக என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுடைய உரிமையை நீங்கள் வந்து கேட்கலாம். அப்படி அவங்க வந்து சொல்லையில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனுதாரர் விண்ணப்பத்தில் அந்த கிராமத்துக்கு வந்து வருவாய் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு இன சுழற்சி அடிப்படையில் ஆதி திராவிட பொது முன்னுரிமையற்றவர் பிரிவினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மனுதாரர் பிசி டிஎன்சி எம்பிசி வகுப்பை சார்ந்தவர் என்பதால் மனு நிராகரிக்கப்படுகிறது. இதுதான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக ஃபால்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே மிஸ்டேக் தான். கவர்மெண்ட் சைடில் வந்து நம்ம வந்து குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு கிராமம் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஊர் எடுத்துக்கோங்களேன். உங்கள் ஊரில் வந்து இந்த கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டகரி நீங்கள் என்ன கம்யூனிட்டிங்கிறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிராமத்துக்கு இப்போ நீங்கள் பிசினா பிசி அந்த கிராமத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற தரவா செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் ஒரு உங்களுக்கு பிடிச்ச கிராமத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து ப்ரிஃபருக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிராமத்துலேருந்து வேறு ஒரு கம்யூனிட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சுழற்சி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி போய்ட்டு வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கவே மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதை தான் இந்த இடத்துல வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ரிமார்க் போய் பாருங்கள். இதுதான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பரமேஸ்வரிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டபுள் என்ட்ரி அதாவது 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த ராம்குமார்ங்கிறவங்க வந்து பாருங்கள் அவங்களுடைய கிராமத்துக்கு அவங்க வருவாய்க்கு உட்பட்ட கிராமங்களுக்கு வந்து இன சுழற்சி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் தென் பிளாக் அதாவது ஓபிசி கேட்டகரி கிளாஸ் முஸ்லீம்களுக்கு பொது முன்னுரிமை பெற்றவர்கள் பிரிவினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்சி டிஎன்சி பிசிஎம் எம்பிசி அப்படிங்கிறவங்க வகுப்பை சார்ந்தவங்களா இதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த கம்யூனிட்டியை மாற்றி கொடுத்து அப்ளை பண்ணனால தான் உங்களை
வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருப்பீங்க. அடுத்த முறை இந்த தப்பை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு வேலைவாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கணும். நிறைய நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த முறை இந்த தப்பை வந்து பண்ணாமல் இருந்தால் அடுத்த முறை இந்த கிராம உதவியாளர் வேலை வந்து அடுத்த வருஷம் வருமா இல்லை அதுக்கப்புறம் வருமானு சொல்ல தெரியாது. ஆனால் அடுத்த ஒரு வேலை அங்கன்வாடி வேலையாக இருக்கட்டும் இல்லை வந்து டிஎன்பிசி எது சம்மந்தமாக அரசு வேலையாக இருந்தாலும் இந்த ஒரு தப்பை நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் வந்து ஒவ்வொரு தெளிவாக திரும்ப நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு கடலூர் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தை கிளிக் பண்ணி உள்ள போய் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பாருங்கள். அது எப்படி செக் பண்ணணுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லை அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல லேட்டஸ்ட்டாக என்ன நியூஸ் வந்து அந்த மாவட்டத்தில் வந்து சொல்ல வராங்க. இது வந்து கலெக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் வந்து கொடுக்குறது. அதனால் கலெக்டர் என்ன சொல்கிற வராரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் இந்த ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டமாக இருக்கீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தோட வெப்சைட்டுமே அவைலபிளாக இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு ரெக்ரூட்மெண்ட் இது ரெண்டை மட்டும் தான் நீங்கள் வந்து கவனமாக பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஹோம் பேஜில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த இடத்துல ப்ரெஸ் ரிலீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ திருவண்ணாமலையில் வந்து என்ன ஸ்பெஷல் கார்த்திகை இது போங்க அந்த திருக்கார்த்திகை வருது இல்லையா, அதுக்கான ஒரு ஸ்பெஷல்னால ப்ரெஸ் ரிலீஸ்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க கலெக்டர். அது எல்லாமே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. அது இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து மொபைல் ஃபோன் மூலியமாக பார்த்துக்க முடியும். இதை தாண்டி நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் அது போடலையே, நியூஸில் வந்து இதெல்லாமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் இது. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாலுமே ஆக்டிவாக அண்ட் அவைலபிளாக இருப்போம். நீங்கள் எந்த சோஷியல் மீடியா வேணாலும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்நெட் கஃபின்னு போட்டிங்கனாலே எல்லா இடத்துலையுமே இருக்குது. இன்ஸ்டாகிராம், பீப்பிள், ஸ்கைப், வாட்ஸ்அப், ஷேர் சாட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.